சேந்தனாருங்கிற சிதம்பரத்தில் விறகு வெட்டி வாழ்கிறவர். அவர் அந்த விறகு வெட்டி வர்ற காசில் அடியார்களுக்கு உணவு படைப்பார். ஒரு திருவாதிரை அன்னைக்கு அவர் பெரிய மழை பெய்யவும் அவரால் மரம் வெட்ட முடியல. அதனால் அதை கொண்டு கொடுத்து உணவு பொருள் வாங்க முடியல. அப்போ அவங்க மனைவி வீட்டில் இருக்கிற அரிசி வெள்ளத்தை வச்சு களி மாதிரி கிண்டி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு சிவபெருமானே அடியாராக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து சாப்பிட்டுட்டு அந்த களியை வாங்கிட்டு போவார். அங்கே சிதம்பரம் கோயிலில் மறுநாள் திறந்து பார்க்கும்போது சுவாமி மேலெல்லாம் களி சிந்தி அந்த கோயிலெல்லாம் கிடக்கும். அப்போ யார் இப்படி கொண்டு வந்து களியை போட்டும்போதுன்னு கேட்கும்போது சுவாமி அந்த மன்னன் கனவுல போய் சொல்லுவார், நான் தான் போய் சேந்தனார் வீட்டில் களி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து அந்த களி பிரசாதமாக சுவாமிக்கு படைக்கப்படுது.